ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனை துணை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, யார் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் அந்த கூடுதல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அதிர்ஷ்டசாலின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க யார் தெரியுமா? ஒரு நல்ல நண்பர் இருக்கிறவங்க தான். சில பேருக்கு கடவுளே நண்பராக இருப்பாங்க, பல பேருக்கு கடவுள் ரூபத்தில் ஒரு நல்ல நண்பர் இருப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் ஒரு வரம்ல. நம்மளோட உடை வச்சியோ, இல்லை அழகு வச்சியோ, நிறத்தை வச்சியோ, இல்லை மிட்ட காசு இருக்கா இல்லையா, சொந்த பந்தம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த களத்தில் நிற்பாங்க. நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்க மட்டும் நீ நல்லா வந்துடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் நமக்கே சந்தேகமாக இருக்கும், எப்படி இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க இவங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறவங்க முன்னாடி நம்ம எப்படினாச்சும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது வரும்ல, போராட்ட குணம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் வெளிக்காட்டிக்க முடியாது, இப்படி ஒரு நண்பரா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நண்பனாக இருந்தாலும் சரி, நண்பியாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு உறவு கிடைச்சதுன்னா விட்டுடவே விட்டுடாதீங்க. நீங்கள் எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் அவங்களையும் கூட அப்படியே அழைச்சிட்டே போயிடுங்க. எனக்கு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஓ இருக்காங்க. உங்களுக்குமே அப்படியே ஒரு அழகான நட்பு கிடைக்கட்டும். ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும், முருகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நண்பர் இருக்காரு. அதை தவிர்த்து நம்மளுக்கு வேற யார் வேணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு சில அழகான உறவுகள்லாம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி உறவு கிடைச்சதுன்னா நம்ம நல்லா வந்துடுவோம். அவங்க ஒரு சில நேரத்தில் நல்லா வரலன்னா கூட அவங்கள அப்படியே கையோடு கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏன்னா குணம்தான் தட் மேட்டர்ஸ். ஓகே, அந்த குணத்தை எப்பவுமே உங்கள் மனசோட இறுக்கமாக வச்சுக்கோங்க. கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனை துணை.